சின்ன பொண்ணு ஒரு 13, 14 இயர்ஸ் இருக்கும். அவ வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நான் விளக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நீ வந்து சோசியல் மீடியாலயோ, YouTubeலயோ பார்க்குறது எவ்வளோ உனக்கான விஷயம் பார்க்குற? இல்ல உன் ஃப்ரெண்டுட்டயே நீ எவ்வளோ பேசுற? என்ன அதுன்னு சொல்லும்போது, அப்படிலாம் இல்ல அங்கிள், அப்படிலாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் அவங்க அம்மாட்ட ஃபோன நீங்க உங்க ஃபோன குடுக்குறீங்கன்னா, ஒரு நிமிஷம் குடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அப்படின்னேன். அவங்க ஃபோன குடுத்தாங்க. குடுத்த உடனே நான் அந்த ஜென்ரல்ல போயி, அதில ஸ்க்ரீன் டைம அப்படி எடுத்து காட்டுறேன். அது அழகா இப்போ வந்து ஒரு ரவுண்டு போட்டு எது எதுன்னு காட்டுது. யூ ஒன்ட் பிலீவ் இன்னைக்கு நம்ம புதன்கிழமையா, இன்னைக்கு வியாழக்கிழமை. ஞாயித்துக்கிழமையில வந்து 9 மணி நேரம் 43 நிமிஷம் பார்த்துருக்கேன். அதாவது முழித்திருக்கும் நேரமெல்லாம் கையில வந்து 9 ஹவர்ஸ் ஃபார்ட்டி நான் பொய் சொல்லல. அது பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்றா, அம்மாவும் தான் அதே ஃபோன் வச்சிருக்காங்க. நான் ஒண்ணும் அத பார்க்கல அப்படி. அவ ஃபோன் இல்ல. அவங்க அம்மா ஃபோன். அவங்க அம்மா சொல்றாங்க, "டேய் ஞாயித்துக்கிழமை நீ தான் ஃபோன ஃபுல்லா வச்சிருந்த. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பா வந்தாரு, சித்தப்பா வந்தாரு. அவர பார்த்துட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. 2க்குள்ள ஆர்கியூமென்ட் வருது. ஃபோர்ஸா அந்த புள்ள எதிர்க்குது. பட் எனக்கு ஷாக் என்னன்னா, 2 பேரே வச்சுங்க பை 2 போட்டுக்கோங்க. 5 மணி நேரமா ஆச்சு. 9.43 மினிட்ஸ்ல 2 மணி நேரம் பேசியிருக்காங்கன்னா, ம். நான் சொன்னேன், "இத வச்சு சொன்னா நீ வந்து ஒரு டிஜிட்டல் உளவியல் நோயாளி. நீங்களா உங்க பொண்ணான்னு தெரியல. 2 பேரும் டிஜிட்டல் உளவியல் நோயாளி தான்." அப்போ வந்து அதுல அதுல பிரிச்சு பார்க்கும்போது, YouTube, WhatsApp அப்படி வரிசையா பிரிச்சு போட்டிருக்கு அதுல. நானே இன்னைக்கு தான் அப்படி ஒரு ஆமா. அப்படி இது வருதுன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். வைப்ரிகேஷன். நான் மொத்தமா இருக்கும்னு நெனச்சேன். அவங்க வச்சிருந்த ஃபோன்ல அப்படி ஒரு அடையாளத்தோட காட்டுது. ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்ப சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமைங்கிறது எனக்கெல்லாம் கொண்டாட்டமான நாள். நாளைக்கு யார ஃப்ரெண்ட்ஸ போய் பார்ப்போம், சினிமா போவோம், ஊர் சுத்துவோம், சின்ன பிள்ளையில என்ன என்னென்னமோ கேம் பண்ணுவோம். விளையாடுவோம். ஆமா. நம்ம ஆக்கர் வாங்குன பம்பரம். பம்பரம், ஆமா. உடைஞ்ச கோழிக்கா, இந்த சின்ன பிள்ளையிலேருந்து அப்படி ஆணி வச்சு வைக்கிறதுக்கே பட்டறையில ஞாயிற்றுக்கிழமை போனா தான் ஆணி வச்சு தருவாங்க அனுபவிச்சு பம்பரத்த. தருவான். ஆமா. ஒண்ணுமே இல்லாம எனக்கு அத பார்த்தா ஒரு பக்கம் ஆக்கர் வாங்குன பம்பரம் மாரி தான் தெரியுது. சரி. இது வந்து விளையாடாம இப்படி வச்சு வாங்கி வச்சிருக்கீங்க. நல்ல உவமை. அப்படி அப்போ வந்து எங்க போயிட்டுருக்கோம்? ஏன்னா அவங்க 2ம் சண்டை போடுறாங்க. அவங்க என்ன தான் வச்சேன், நான் தான் வச்சேன். 2 பேருமே ஒருவேள அந்த அம்மாவே பண்ணியிருந்தா கூட 4 1/2 மணி நேரம் பார்க்கறதுக்கு அந்த ஃபோன் என்ன அறிவ குடுத்துரும்? எத அவங்களுக்கு சரி அறிவு குடுக்க வேண்டாம். என்ன ஆற்றுப்படுத்தியிருக்கும்? ஒண்ணு ஆற்றுப்படுத்தணும்ல. நீங்க போய் உங்க ஃப்ரெண்டோட பேசும்போது உன் மனசு ஆற்றுப்படுது. ஒண்ணுமே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள இவ்வளவு வேகமா சிக்கிறோமே அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு.